exercise 1.1 fourth sum பார்க்க போறோம். If A is equal to 5, 6 ன்னு கொடுத்திருக்காங்க. B is equal to 4, 5, 6 and C is equal to 5, 6, 7. So that A cross A is equal to B cross B intersection C cross C. இந்த மாதிரி so that, verify that, prove that ன்னு கேட்டாவே நம்ம LHS HS equal to RHS ன்னு prove பண்ணணும். இப்போ LHS சைடில் என்ன இருக்குன்னு பாருங்க. A cross A தான் இருக்கு. அப்போ LHS சைடு LHS plus A cross E. அப்போ ஏங்கிறது என்ன நம்மளுக்கு? A is 5, 6. Then A cross E. A cross E na the 5, 6 cross 5, 6. ரெண்டையும் மேட்ச் பண்ணணும். ஏவை ஏவோட மேட்ச் பண்ணணும். ஸோ 5, 6 ஃபஸ்ட்டு இந்த 5ஓட இந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த 6ஓட இந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணணும். ஸோ 5 ஆர்டர் பேர்ஸில் எழுதணும். தட் மீன்ஸ் ப்ராக்கெட்குள்ளே எழுதணும். 5, 5 5, 6. அப்புறம் இந்த 6ஓட இது ரெண்டையும் மேட்ச் பண்ணணும். 6, 5 6, 6. ஓகேவா? இப்போ LHS is equal to RHS நம்ம போட்டாவே ஈக்குவேஷன் நம்பர் கொடுக்கணும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அண்ட் தென் RHS சைடு. இங்கே RHS சைடு என்ன இருக்குது? RHS this is equal to B cross B intersection C cross C. நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ரேஷன் இருக்குது. B cross B ப்ராடக்ட் இருக்குது, இங்கே இன்டர்செக்ஷன் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் போர்ட் மாஸ் ப்ராப்பர்ட்டி படி. அப்போ ப்ராக்கெட் ஃபஸ்ட் ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது? B cross B. B cross B அப்படின்னா பியோட எலிமெண்ட்ஸ் என்னன்னு பாருங்கள். 4, 5, 6. 4, 5, 6 B. அங்கே அகெயின் 4, 5, 6. ஓகேவா? இப்போ இதில் மேட்ச் பண்ணணும்னா ஃபஸ்ட் ஒன்னோட இந்த 3யும் மேட்ச் பண்ணணும். செகண்ட் ஒன் 5ஓட இந்த 3யும் மேட்ச் பண்ணணும். 6ஓட இந்த 3யும் மேட்ச் பண்ணணும். அப்போ 4, 4 and then next 4, 5 and then 4, 6. ஓகேவா? அப்போ 5ஓட இந்த 3யும் மேட்ச் பண்ணுறோம். 5, 4 5, 5 5, 6. ஓகேவா? அந்த நெக்ஸ்ட்டு இந்த 6ஓட இந்த 3யும் மேட்ச் பண்ணுறோம். 6, 4 6, 5 6, 6. ஓகேவா? இங்கே பிட்வீனில் கம்மா கொடுக்கணும். இப்போ பாருங்கள் 3 3 cross 3 9. ஸோ 9 எலிமெண்ட் இருக்கான்னு செக் பண்ணுங்களேன். 9 எலிமெண்ட் இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட்டு C இந்த C cross C கண்டுபிடிக்கணும். C cross C. C cross Cனா சியோட எலிமெண்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? 5, 6, 7. 5, 6, 7. ஸோ C is 5, 6, 7 cross again C 5, 6, 7. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 5ஓட இந்த 3யை மேட்ச் பண்ணணும். and then 6ஓட இந்த 3 மேட்ச் பண்ணணும். அதே மாதிரி 7 5, 5 and then 5, 6 and then 5, 7. அப்புறம் என்ன? 6, 5 6, 6, 7. then 7, 5 7, 6 7, 7. ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன RHS சைடில் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்னா B cross B intersection C cross C. அப்போ B cross B intersection C cross C. அப்போ நம்மளுக்கு B cross Bயில் என்ன வந்திருக்கு? 4, 4, 5, 4, 5, 4, 6, 5, 4, 5, 5 இப்படி வந்திருக்கு. அதே மாதிரி C cross Cயில் இது வந்திருக்கு. நம்மளுக்கு தெரியும் இன்டர்செக்ஷன்னாவே என்னதோ காமன், ரெண்டுக்கும் காமனாக இருக்கிற எலிமெண்ட் தட் இஸ் இன்டர்செக்ஷன். இதில் ரெண்டு செட்லேயும் ரெண்டு ப்ராடக்ட்லேயும் காமனாக இருக்கிறது என்ன எலிமெண்ட்டுன்னு பார்க்கணும். இங்கே ரெண்டுலேயும் எது காமனாக இருக்குது? இங்கே 4, 4 இருக்குது. இங்கே 4, 4 இந்த ஃபஸ்ட்டு 4 ஸ்டார்ட் ஆகிற எதுவுமே இல்லை. அப்போ 5 தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆயிருக்கா? 5 ஸ்டார்ட் ஆயிருக்கு, 6 ஸ்டார்ட் ஆயிருக்கு, 7. இப்போ அந்த டேர்ம் இங்கே எங்கேயாவது இருக்கான்னு பார்க்குறோம். 5ல் ஸ்டார்ட் ஆகி 5, 5 இருக்குது. 5, 4 இருக்குது. இங்கே 5, 4 இருக்குது. இங்கே 5, 5 இருக்குது. இங்கே 5, 5 இருக்குது. அப்போ இங்கே நம்ம இடத்துல செட் ப்ராக்கெட் போட்டு காமனாக இருக்கிறத எடுத்து எழுதலாம். ஏன் காமனாக இருக்கிறத எழுதுகிறோம்? இங்கே இன்டர்செக்ஷன் அப்படின்னா காமன் டேர்ம்ஸ். அப்போ B cross Bக்கும் C cross Cக்கும் என்னென்ன காமனாக இருக்கோ அதை எடுத்து எழுதுகிறோம். இங்கே ஃபஸ்ட்டு எல்லாமே 4ல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இங்கே எதுவுமே 4ல் ஸ்டார்ட் ஆகலை. அப்புறம் இது 4ங்கிறது காமன் கிடையாது, அதை லீவ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் இங்கே 5ல் ஸ்டார்ட் ஆகிருக்கு, இங்கேயும் 5ல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதில் எது காமன் பார்த்தீங்கன்னா 5, 5 and then 5, 6. இது ரெண்டு காமன். அப்புறம் 6 இங்கே 6 டேர்ம்ஸ் இருக்குது. 6ல் ஸ்டார்ட் ஆகிற டேர்ம்ஸ் இங்கே 6, 4 இருக்குது. இங்கே 6, 4 இல்லை. அப்போ 6, 5 இருக்குது. இங்கே 6, 5 இருக்குது.
6, 6, 5, 6, 5. அப்புறம் எது காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6, 6. இங்கே 6, 6 இருக்குது, இங்கே 6, 6 இருக்குது. அப்போ அந்த 6, 6 நம்ம எழுதிக்கிறோம். இது ஈக்குவேஷன் 2. இப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் பாருங்களேன். ஈக்குவேஷன் 1 இருக்குது, இங்கே 5, 5 இருக்கா, இங்கேயும் 5, 5 இருக்குது. ஈக்குவேஷன் இங்கேயும் 5, 6 இருக்குது, 5, 6 இருக்குது. 6, 5 இருக்குது, 6, 5 இருக்குது. 6, 6 இருக்குது, 6, 6 இருக்குது. ஸோ நம்ம எப்படி எழுதலாம்? இது இம்பார்ட்டன்ட். எல்லா சம்க்கும் வெரிஃபை தட், ஸோ தட், ப்ரூவ் தட்னாவே இப்படி எப்பவுமே எழுதணும். ஃப்ரம் 1 and 2ன்னு எழுதணும். LHS is equal to RHS. அந்த LHSல நம்ம என்னத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? A cross A. A cross A is equal to B cross B intersection C cross C. Hence proved, hence showed அப்படின்னு எழுதணும். Hence showed, hence proved, anything. That's all. Next, fifth sum. Next, fifth sum. Given A is equal to 1, 2, 3, B is equal to 2, 3, 5, C is equal to 3, 4, D is equal to 1, 3, 5 கொடுத்திருக்காங்க. Check if A intersection C cross B intersection D equal to A cross B intersection C cross D. அப்படின்னு நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ட்ரூவாக இருக்குமா அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ LHS சைடு எடுத்துட்டிங்கன்னா A intersection C cross B intersection D. RHS சைடு எடுத்துட்டிங்கன்னா A cross B intersection C cross D. இந்த இடத்துல இன்டர்செக்ஷன் இன்சைடு வந்திருக்கு, சென்டரில் கிராஸ் இருக்குது. இங்கே கிராஸ் சென்டர் இன்சைடில் இருக்குது, இன்டர்செக்ஷன் சென்டரில் இருக்குது. ஓகேவா? ஸோ கிவன் பார்த்தீங்கன்னா A, B, C, Dன்னு கொடுத்துருக்காங்க. அது எடுத்து எழுதிக்கணும். A is equal to 1, 2, 3, B is equal to 2, 3, 5, C is equal to 3, 4, and then D is equal to 1, 3, 5. இப்போ LHS சைடில் என்ன இருக்குது? LHS சைடு A intersection C equal to B intersection D. A intersection C cross B intersection D. அப்போ ஃபஸ்ட்டு A intersection C ஃபைண்ட் அவுட் பண்ணணும். A intersection என்ன? A intersection A செட்டுக்கும் C செட்டுக்கும் காமனாக இருக்கிற எலிமெண்ட்ஸ் 1, 2, 3. A செட் intersection 3, 4. ரெண்டுக்கு காமனாக என்னென்ன எலிமெண்ட் இருக்குது பாருங்கள், 3 மட்டும்தான் இருக்குது. அப்போ A intersection C அப்படிங்கிறது 3 only, 3 மட்டும். அண்ட் தென் B intersection D. B intersection D அப்படிங்கிறது, Bங்கிறது என்ன? 2, 3, 5. Intersection D is 1, 3, 5. இப்போ இது ரெண்டு காமன் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது. ஸோ காமன் எலிமெண்ட் 3, 5. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? இது ரெண்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். A intersection C கிராஸ் B intersection D. அப்போ இந்த இடத்துல Aங்கிறது 3 கிராஸ் 3, 5. அப்போ ரொம்ப சிம்பிள் தான். இங்கே 3 இருக்கா, 3 கூட இந்த 3ஐ மேட்ச் பண்ணணும். அண்ட் தென் 3 கூட 5ஐ மேட்ச் பண்ணணும். சேம் லைக் இந்த 3 அவ்வளோதான். தட்ஸ் ஆல். இங்கே 1 எலிமெண்ட் தான் இருக்குது, இதோட முடிஞ்சது. ஸோ இது LHS ஆப்ரேஷன் ஓவர். ஸோ we can take this as equation number 1. and then RHS side. RHS சைடில் என்ன இருக்குது? A cross B intersection C cross D இருக்குது. ஓகேவா? ஸோ A cross B ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். A cross Bனா என்ன? Aங்கிறது இங்கே என்ன நம்மளுக்கு தெரியும்? 1, 2, 3. 1, 2, 3 is A. B அப்படிங்கிறது 2, 3, 5. cross 2, 3, 5. இது கிவன் தான். A செட்டு B செட்டு கிவன். Aங்கிறது 1, 2, 3, Bங்கிறது 2, 3, 5. கிராஸ் ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இங்கே 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ டோட்டலாக நம்மளுக்கு 9 எலிமெண்ட்ஸ் வரும். 1, 2, 1, 3, 1, 5. ஓகேவா? அண்ட் தென் 2, 2, 2, 3, 2, 5. அண்ட் தென் 3, 2, 3, 3, 3, 5. நம்ம நிறைய சம்மில் போட்டிருப்போம் இந்த கிராஸ் ப்ராடக்ட். அதனால் பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமா இங்கே 3 3s are 9 எலிமெண்ட் இருக்கான்னு செக் பண்ணிங்க. 9 இருக்குது. அண்ட் தென் C cross D ஃபைண்ட் அவுட் பண்ணணும். C cross D. C என்ன? Cங்கிற எலிமெண்ட் என்னென்ன எலிமெண்ட்? 3, 4. C is 3, 4. C வந்து 3, 4. அப்புறம் D அப்படிங்கிறது
1, 3, 5. 1, 3, 5. 1, 3, 5ங்கிறது D. 1, 3, 5. 3, 4, 1, 3, 5. ஸோ மேட்ச் பண்ணோம்னா 3, 3 3யோட இந்த 3 மேட்ச் பண்ணணும். 3, 1, 3, 3 and then 3, 5. And then next 4, 1, 4, 3, 4, 5. ஓகேவா? அந்த நெக்ஸ்ட் ரெண்டையும் இன்டர்செக்ஷன் பண்ணணும். இன்டர்செக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. A cross B இன்டர்செக்ஷன் C cross D. இன்டர்செக்ஷன் நம்மளுக்கு தெரியும். காமன் எலிமெண்ட் A cross B இன்டர்செக்ஷன் C cross D. A cross B இன்டர்செக்ஷன் C cross D. ரெண்டுக்கு காமனாக என்ன இருக்குது? இங்கே வந்து 1ல் ஸ்டார்ட் ஆகுது, இங்கே 1லேயே ஸ்டார்ட் ஆகலை, 3ல் மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போ இங்கே 3ல் ஸ்டார்ட் ஆகிற நம்பர்ஸ் என்ன? 3, 3, இங்கே 3, 3 இருக்குது. 3, 5, 3, 5 இருக்குது. இங்கே 4ல் எந்த நம்பரும் ஸ்டார்ட் ஆகலை, இங்கே 4ல் அதனால் அதை விட்டுருவோம். ரெண்டுக்கும் காமனாக இருக்கிற நம்பர்ஸ் மட்டும்தான், காமனாக இருக்கிறது மட்டும்தான் இன்டர்செக்ஷன். அப்போ 3, 3 அண்ட் தென் 3, 5 இந்த 2 மட்டும்தான். இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ பாருங்கள், ஈக்குவேஷன் நம்பர் 1ல் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 3, 5. ஈக்குவேஷன் 2லேயும் 3, 3, 3, 5 கிடச்சிருக்கு. ஸோ ஃப்ரம் 1 and 2 ஈக்குவேஷன் LHS is equal to இந்த 4 ஸ்டெப் இருக்கணும். ஸோ தட் ட்ரூ தட் வெரிஃபை தட் எதை கேட்டாலும். அண்ட் தென் என்ன ரிசல்ட்டு? LHS சைடில் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? A இன்டர்செக்ஷன் C கிராஸ் B இன்டர்செக்ஷன் D ஈக்குவல் டு A cross B intersection C cross D. Hence checked. Hence proved. That's all. Thank you, children.